வணக்கம் நண்பர்களே. ஒற்றை சிவப்பு கண்கள். பாகம் 1. அந்த கிராமத்தில் வழக்கம் போல் மழை காலம் என்பதால் இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாமல் நன்கு இருளாக இருக்கும். அதே கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் தனியாக வீட்டில் வாழ்ந்து வந்தார். அன்று மாலை 6:45 மணி இருக்கும். மழை காலம் என்பதால் சீக்கிரமாகவே இருள் ஆகிவிடும். அப்போது யாரோ கதவை தட்டினார்கள். யார் என்று கேட்டார். ஆனால் பதில் இல்லை. மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இவர் மெதுவாக கதவை திறந்து பார்த்தார். ஒரு மூளையணிந்த மனிதர். முகம் தெளிவாக தெரியவில்லை. மழையில் சிக்கினேன் சார், நனைந்து விட்டேன். ஒரு கப் தண்ணீர் தாருங்கள் என்றான். சந்திரசேகரன் தயங்கிக் கொண்டே உள்ளே வரச் சொன்னார். பிறகு அவனுக்கு தண்ணீர் கொடுத்தார். அந்த மனிதன் குடித்தவுடன் மழையில் ஊறுகிறது போல் ஒரு சத்தம் வந்தது. மன்னிக்கவும் சார், இப்பவே போயிடறேன் என்று அவன் புறப்பட்டான். இவர் கதவை மூடினார். சமையலறைக்கு போய் பார்த்தபோது தண்ணீர் பாட்டிலில் இன்னும் முழு தண்ணீர் இருந்தது. அப்போ அவன் என்ன குடித்து இருப்பான்? அதிர்ச்சி அடைந்தார். உடனே கதவை திரும்பி பார்த்தார். அந்த மனிதன் வாசலில் நின்று கொண்டே இருந்தான். முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஒற்றை கண் மட்டும் சிவப்பாக ஜொலித்தது. அதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்தார். அவருக்கு திடீரென ஞாபகம் வந்தது. அவர் வசிக்கும் இடத்தில் சிவப்பு நிற கண்கள் கொண்ட நபர் சுற்றி வருவதாக கேள்விப்பட்டு இருந்தார். அவர் பயத்துடன் இருந்தார். அந்த இரவு அவர் எப்படி தப்பினார் என்பது தான் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். சரி நண்பர்களே, இதன் அடுத்த பாகம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற கதைகளுக்கு நம்ம பப்ளிக் பீட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.